கண்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் முதல் நாளில் நம்மெல்லாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் பாடல்களை பாடி துதிப்பதற்கும் தேவன் தருகிற இந்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆண்டுடைய பாடலை கேட்பதற்கு முன்பதாக, வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக அப்படியே இருக்கிற கண்களை மூடுவோமா? ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம சுவைக்க போகிறோம். ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை சகோதர சகோதரிகளாக குடும்பங்களாக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரை கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாக பாதுகாத்தீரே ஆண்டவரே, எங்களை தூக்கி சுமந்தீரே ஆண்டவரே, எங்களை தேவைகளை சந்தித்தீரே அப்பா. நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எண்ணி பார்த்து நன்றி செலுத்தி இந்த முதல் மாதத்தில் நாங்கள் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அடியனை மறைத்து எங்களை மறைத்து எங்களோடும் ஆண்டவரே அப்பா இணைந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் அத்தனை பேரோடும் கர்த்தருடைய தெளிவான சத்தத்தை துணிக்க பண்ணும்படியாக என்னுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை அப்படியே செய்யப்போகிற கிருபைகளுக்காக உமக்கு நான் நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். தொடக்கம் முதற்கொண்ட முடிவு வரை தேவரீருடைய மகிமையின் பிரசன்னங்களை ஆளுகை செய்து கொள்ளட்டும். இயேசு அப்பாவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். இந்த புதிய மாதத்தில் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நல்ல கருத்து சரிந்த ஒரு பாடலை என்னுடைய மனைவி பாட கேட்போமா? இதோ ஒரு பாடல். இந்த இயேசுவே
தேவ ஜனமே, அருமையான ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா சத்தமா சொல்லுங்க ஆமென். நம்முடைய வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக நடத்தப்படுகிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் மக்கள் நீங்கள் ஆவலோடு பங்கு பெறுறீங்க. கன்வென்ஷன் கூட்டங்கள் வெவ்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. அதிலும் மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக அநேக உங்களுடைய அற்புத சாட்சிகளை நீங்கள் பதிவிட்டு கொண்டே வரீங்க. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சதமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை உண்மையாய் தேடும் பொழுது அவரை நம்புகிற ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். ஆகவே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் மற்றவர்களுக்கும் அதுவும் செய்யுங்க. நீங்களும் அதில் பங்கு கொள்ளுங்க. மெய்யாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு அற்புதங்களை செய்து அடுத்த பரிமாணத்திற்குள்ள அதிகமான இடங்களுக்குள்ள கர்த்தர் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்தில் முதல் நாளில் அதுவே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒரு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? காத்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு பதிலாக அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோம். அப்படின்னு நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற அப்பா மனமகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரை நாங்கெல்லாம் இணைந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் தியானிக்க இருக்கிற வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானங்களும் அப்பாவுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும். ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் என்று ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய என்னுடைய நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படவில்லையே, நான் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு இன்னும் மாற்றங்கள் கிடைக்கவில்லையே ஆண்டவரே, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே ஆண்டவரே, அப்பா என் துக்கங்கள் இன்னும் மாறவில்லை ஆண்டவரே, என் எண்ணங்கள் இன்னும் பரிபூர்ணமடையவில்லை என்று சொல்லி ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த மாதத்துல இந்த முதல் நாளில கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி அன்பான குடும்பங்களே, கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிற காரியம் உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. அதை உணர்த்தும் மனமாக அமைந்த வார்த்தைகளை தேவன் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய கண்களை திருப்புவோம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல என் வேதம் அருமையாக சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவாராம். ஆமென். உங்கள் குறைவுகளை எல்லாம், ஒரு குறைவு இல்லை, குறைவுகளை எல்லாம் என்னென்ன குறைவுகள் இருக்குதோ எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்வார்? மகிமையில நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை குறைவோடு இருக்கிறேன் ஆண்டவரே, தகுதியற்றவன் என்று உலகம் சொல்லுகிறது, அப்பா எல்லாரும் தள்ளப்பட்டவனாக இருக்கிறேனே ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேனே சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ ஆண்டவரே, எனக்கு தாழ்ந்துகளிலே ஆண்டவரே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லும்படியாக விரும்புகிறார். உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நான் நிறைவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஹல்லேலூயா. நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் என்னுடைய வாழ்க்கையை ஊற்றி விடுகிறேன், கிறிஸ்துவை நான் உறுதியாக பிடித்துக் கொள்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற பட்சத்துல உங்களுடைய குறைவுகளை எல்லாம் வல்ல இறைவனாகிய இயேசு உங்களுக்கு மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா.
நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பவுல் எபேசியருக்கு எழுதும்போது வேதம் அருமையாக சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேனா, அன்பின் ஆண்டவராகிய இயேசுவானவர் நிறைவானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் இயேசு நிறைவானவர். அவர் சகலமும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. உங்களுடைய ஆத்தும ஆவி சரீரத்தின் தேவைகளை சந்திப்பதற்குரிய சகல காரியங்களும் என் அப்பாவுடைய கரங்களிலே இருக்கிறது. அவர் நிறைவானவர். அந்த நிறைவான இயேசுவுக்குள்ளாக நீங்களும் நானும் பலப்பட ஒப்பு கொடுப்போமையானால், அர்ப்பணிப்போமையானால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாழுவதற்கு அர்ப்பணிப்போமையானால், நம்முடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, குறைவுகள் நிறைவாக கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற 2 முக்கியமான காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். 2 காரியங்களை தேவன் நமக்கு இன்றைக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த வசனங்களாக கூட இருக்கலாம். அந்த வசனங்களை தியானித்து அதன்படி நடப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய கண்களை சங்கீதங்களுக்கு நேராக திருப்புவோம். சங்கீதம் 34:10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த மாதத்துல இந்த முதல் நாளில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். யாருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க முடியும்? அவரை தேடுகிற ஜனங்களுடைய குறைவுகளை தான் கர்த்தர் நிறைவாக்க முடியும். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்கங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு பசி வந்துச்சுன்னா அதுக்கு முன்பதாக அது விலங்கோ ஒருவேளை மனிதர்களோ எதை பார்த்தாலும் அதை அடித்து அதை புசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆக்ரோஷமான செயல்பாட்டை இது வெளிப்படுத்துமா? ஆனா அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான சிங்கங்கள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். அவைகளுக்கு கூட உணவில்லாமல் போய்விடுமா? ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் கர்த்தரை தேடும்படியாக அவர் விரும்புகிறார். இந்த மாதத்துல இந்த முதல் நாளில கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நானும் என் குடும்பத்தாரும் எங்களுடைய சபைகளும் ஆண்டவரே உண்மையே நாங்கள் தேடுவோம். நேரம் கிடைக்கும் பொழுது நாம் ஓடி வந்து விடுவோம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுவதற்கு தேவஜனம் அழைக்கப்படுகிறது. உண்மையாயவரை தேடுவதற்கு தேவஜனம் அழைக்கப்படுகிறது. அப்பா எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேடுவதற்கு தேவஜனம் அழைக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் நேர்த்தியாக சுவிசேஷ புத்தகங்கள் எடுத்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமேனா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டுமா? ஹல்லேலூயா. எதை தேடணும்? முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவதற்கு தேவஜனம் அழைக்கப்படுகிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான காரியங்கள், கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்க, அதை வாஞ்சிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேவஜனம் தேடுமையானா அவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்களும் நானும் தேடுகிறோமா? அவர் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டோ? என் அன்பான தேவஜனமே, அதற்கு நீங்களும் நானும் அர்ப்பணம் செய்வோமேயானா, அப்படியாக வாழ்வதற்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுப்போமேயானா, கர்த்தர் நம்மை நேர்த்தியாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் தேடுவோமேயானா கர்த்தர் இன்னும் நேர்த்தியாக நமக்கு வசனங்களை மூலமாக நமக்கு சத்தியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய விரும்புகிறார். சங்கீதம் 22:26 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்களும் என்றென்றைக்கும் வாழுமா? It lives forever. The heart will live forever. கர்த்தரை தேடுகிற இருதயம் அப்படின்னா என்ன? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து
ஆத்துமாவி சரீரத்தில் விடுதலையும் அற்புதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு காலகாலமாய் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி வசனங்களின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தரை தேடுகிறோமா? அதுதான் நீங்க பெரிய கேள்விக்குறி. இல்ல, தனியாக குடும்பமாக நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் ஓடி வந்துடுங்க, அப்பாவுடைய சமூகத்துல ஓடி வந்து விடுங்க. நேரத்தை வீணாய் கழிக்க வேண்டாம். காலம் நிறைவேறி இருக்கிறது. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறி கொண்டிருக்கிற காலங்கள் இதுவல்லவோ. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா அனுதினமும் வாஞ்சிக்கிறது. அனுதினமும், ஒரு நாள் அல்ல. ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்களுக்கு சென்று நம்ம திரும்புவோங்கன்னா அந்த எஃபெக்ட் 3 நாள், சிலருக்கு 1 வாரம், சிலருக்கு 1 மாசம். அதுக்கப்புறம் அன்பான தேவஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் கர்த்தரை வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தினமும் நம்முடைய ஆத்மா ஆண்டவரே தேடணும். இயேசுவே, நீரே எங்களையும் எங்கள் குடும்பங்களை நடத்த முடியும் என்று சொல்லி அவரையே தேடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தாவீது சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 தொடங்கி நம்ம வாசித்து பார்ப்போம். ஏன்னா அங்கே தாவீது அருமையாக கர்த்தர் எவ்வளமாக தன்னை நடத்தி வந்தார், எப்படியெல்லாம் தன்னை நடத்தி வந்தார் என்று சொல்லி அருமையாக அங்கே சொல்வதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொள்ளுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடினபடினால கர்த்தர் தாவீதுக்கு கண்மலையாக வெளிப்பட்டார். அவனுக்கு கோட்டையாக, அவனுக்கு பலத்த துருகமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தாவீது அருமையான வசனங்களை பதிவு செய்கிறார். வீட்டில் சென்று வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1 தொடங்கி கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவாக அவனோடு கூட இருந்து அவனை நடத்தி வந்தார் என்பதை தாவீது அருமையாக நீ சொல்கிறதாக என்பதை அருமையாக பதிவு செய்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனை சகோதரி, எனக்கு அன்பான குடும்பங்களே, கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? நாங்க ஒரு இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தோம். அது காலை ஆராதனை. அந்த ஆராதனை முடிந்தோன்னா மாலையில எங்களுக்கு வேறொரு பகுதியில் கூட்டம், 2 தொலைவு தூரம் அதிகம். ஆகவே நாங்கள் அந்த கூட்டம் அந்த காலை ஆராதனை முடிந்த உடனே நாங்கள் உடனே புறப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்திருந்தோம். ஒரு ஏழை குடும்பத்தார், ஒரு சின்ன குறுதொழில் செய்யக்கூடியவங்க இதை அறிந்து கொண்டாங்க. நாங்கள் முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்த உடனேயே எங்களுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவர்களுக்கு, எதையாவது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை. நாங்கள் போவதை அறிந்து கொண்டு வேகமாக ஓடி வந்தார்கள். ஐயா ஐயா, நாங்கள் செய்யக்கூடிய இந்த சிறு தொழில உள்ள பொருட்கள் கொஞ்சம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், தயவு செய்து நீங்க வாங்கிக் கொள்ளுங்க என்று சொல்லி கொடுத்தார். இல்லையா, இருக்கட்டும் என்று சொல்லி சொன்னேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னுடைய கரங்களில் அவைகளை கொடுத்தார். கொடுத்து விட்டு எங்களுக்காக நீங்க ஜெபிங்க ஐயா என்று சொல்லி சொன்னார். நானும் உடனே ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து முடித்த பின்பதாக அவங்களுடைய காரியங்களை நான் கேட்டேன். இந்த பகுதியில் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? அவர் தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல நாங்க தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நலிந்தவர்களை போல காணப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடல. ஹல்லேலூயா. கர்த்தரை நாங்கள் தேடினபடினால எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் கோவிட் நேரங்களில, மற்ற நேரங்களில கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார். ஒருவேளை பிசினஸ்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம், ஆனாலும் கர்த்தர் எங்களை கைவிடாதபடிக்கு தக்க ஆலோசனைகளை தந்தைகளை நடத்தி வருகிறார் என்று சொல்லி அந்த ஏழை சகோதரர்களோடு கூட தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார். அன்பான தேவஜனமே, கர்த்தரை தேடுகிற மனிதர்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரமில்லை. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சங்கீதத்தில் படித்து பார்க்கும்போது உண்மையாய் கர்த்தரை தேடுகிற யாவருக்கும், உண்மையாய் கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் இறங்கி வந்த அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். நம்மோடு கூட கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளில் பேசும்படியாக விரும்புகிறார். நான் உங்களை நேசிக்கிறேன் சகோதரி, அன்பான குடும்பங்களை கர்த்தர் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நான் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் இந்த மாதத்தில் நிறைவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. தெரிந்தவர்கள் செய்து பாடுவோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய குறைவுகளை நிறைவாக்க விரும்புகிற கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற முதல் காரியம் அவரை தேடணும். வேதாகமத்தில் யாரெல்லாம் தேடினாங்களோ கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தவர்களை நடத்தி வந்ததை இந்த வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக தாவீதை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுத்தார். இரண்டாவது ஒரு காரியத்தை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுத்து நம்ம தான் இணைந்து ஜெபிக்க போகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க எந்த காரியத்திலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு, நிறைவு பூரணம் ஆமென் இருப்பதற்கு கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்முடைய குடும்பங்களில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? பொறுமை. ஆமென். பொறுமையோடு காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொறுமை. உன் குறைவுகள் மாற வேண்டுமேயானா பொறுமை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுவிடத்துல ஓடி வந்தவன் ஆண்டவர் செய்வார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார். சிலருக்கு வந்த உடனே அற்புதம். இயேசுவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறார். யாராவது செவிவழி செய்திகளை புறமரத்திலிருந்து கேட்டிருப்பாங்க. ஆண்டவரை கூப்பிட்டு அவங்களுக்கு அற்புதம் உடனே கர்த்தர் செய்வார். சிலருக்கு 1 வாரம் ஆகலாம், சிலருக்கு 1 மாதம் ஆகலாம். ஆனா கர்த்தரை தேடினவங்களுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் பொறுமை. ஐயோ, நான் இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் பொறுமையோடு காத்திருங்க. 38 வருடம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். 12 வருடம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வருடங்கள் பெரிதல்ல, கர்த்தரை உறுதியாய் தேடுகிற உணர்வுள்ள ஜனமாக நாம் மாற வேண்டும். அப்பொழுது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். பொறுமை உண்டு, பொறுமை உண்டு. பொறுமையாக நம்ம காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இன்னும் நேர்த்தியாக பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருங்க. பொறுமையோடு அடங்கிடுங்க. சொல்லுங்க, பொறுமையோடு அடங்கிடுங்க. நீங்களும் நானும் பொறுமையோடு கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இன்னும் நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல, எனக்கு வேலையில உயர்வு இல்லை, நான் நினைத்த வேலை எனக்கு கிடைக்கல, நான் நினைத்த படிப்பு எனக்கு கிடைக்கல, அவர்கள் எனக்கு செய்வேன்னு சொன்னாங்க, செய்யல. ஒன்றும் கவலைப்படாது. கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். அதைத்தான் அந்த வசனம் அருமையாக சொல்லுகிறது. ஆகையால் ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணுமா? ஏன் தெரியுமா? அவர் தான் உங்களை மேலே விசாரிக்க முடியும். ஆமென். 1 பேதுரு 5:7 வேதம் அருமையாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படின்னா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரே நம்மை விசாரிப்பார். அவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். காத்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அமர்ந்திருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அடங்கி இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 5:8 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் தருகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் இப்படிப்பட்ட காரியம் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. வேதங்கள் அருமையா சொல்லுது பாருங்க. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பொறுமை நமக்கு தேவை. அவருடைய கருத்துக்கள் அடங்கி இருக்கணுமா? அப்படி அடங்கி இருப்போம். ஏன்னா 1 பேதுரு 5:10 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள், பிலிப்பியர் 4:19 வேதாகமையா சொல்லியா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமை கிடைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை
என்னை நம்மை சீர்படுத்தி கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். குறைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவார். அவர் நிலைநிறுத்துகிறவர். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, இரண்டாவது காரியம், குறைகளை நிறைவாக்க விரும்புகிற கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம் பொறுமை. பொறுமையோடு உடைய கருத்துக்களாக அடங்கி இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அடங்கி இருப்போமையானா கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவிக்க உங்களை என்னையும் அவர் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஆண்டுடைய கடத்தில் ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடங்களில் நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி, ஆண்டவரே உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற நல்ல தெய்வமே நமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வெகு நாட்கள் காத்திருப்பதை இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வெகு நாட்களாக காத்து கொண்டு இருக்கிறீர்களா? பயபக்தியோடு கண்களை மூடி இணைந்து நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, எனக்கும் என் குடும்பத்திற்கும், ஆண்டவரே எங்களுடைய சபைக்கும், ஆண்டவரே அற்புதங்கள் தேவை, விடுதலை தேவை, உயர்வு தேவை. ஆண்டவரே அடுத்த பரிமாண வளர்ச்சிக்குள்ளாக, அடுத்த உயர்வுக்குள்ளாக, ஆண்டவரே அடுத்த பரிமாணத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. அப்பாவிடத்தில் கேளுங்க. தேவக்கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவக்கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நாம் உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட நீ தெளிவாக பேசியிருக்கிறீர்களே, குறைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி, குறைகள் நிறைவாக வேண்டுமே ஆனால் கர்த்தரை தேடணும், பொறுமையோடு காத்திருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறீரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே உம்மை தேடி பொறுமையோடு ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்கள் மீது அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களில் தந்து விட்டோம், கைவிடா காத்திடும் பரமனின் அப்படியே கரங்களில் ஒப்புக்கூட கரங்களில் ஆண்டவரே எங்களை தந்து விட்டோம். அப்பா, எங்களை நாங்கள் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக கொடுத்து விட்டோம். ஆண்டவரே, கரங்களுக்குள்ளாக கொடுத்து விட்டோம். உண்மையே நம்பி ஜீவிப்பதற்கு கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், கடந்த மாதம் முழுவதும் அப்பா எங்களை பாதுகாத்தீங்களே சுவாமி, நடத்தி வந்தீங்களே டாடி, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துல இந்த முதல் நாடுல கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறீரே, குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் என்று பேசுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் அமைதலோடு நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே அப்பா, விசுவாசத்தில் பலப்பட்டு தெளிந்த புத்தியோடு ஆண்டவரே உம்மையே நோக்கி நாங்கள் பார்ப்பதற்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, இறுதியில் நான் உங்களை உயர்த்தி நிலைநிறுத்துவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே இந்த முதல் மாதத்துல முதல் நாளில் எங்களோடு நீ பேசுகிறே, உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த கருத்துல எங்களை நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி மீது அன்பின் அற்புதத்தின் காரணம் இறங்கட்டுமே சொல்லி நாமத்தினால் ஆத்மாவி சரீரத்துல என்னென்ன தேவைகளுக்காக வெகு நாட்களாக காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொன்றும் ஆமேன் என்றும் வரட்டும். ஆண்டவரை அற்புதங்களை கண்டுகொள்ளட்டும். இந்த மாதத்துல கர்த்தர் எங்களுக்கு செய்தார், நன்மையானதை தந்தார் என்று சொல்லி ஆண்டவரே அன்பு சகோதர சகோதரி அன்பான குடும்பங்கள் சாட்சி பகர்மண்டமாக கர்த்தர் உங்களுடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டி விட்டீர் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஊழியர்கள் சொன்னதை மாத்திரம் சொல்லி இருக்கிறோம். குற்றங்கள் குறைகளை தயவம் பண்ணீங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர்களுக்கு நீ சந்திக்கிறீர், உமக்கு நன்றி. தேவைகள் உண்டு உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
நேர்த்தியாக கத்தனை வழிநடத்துகிறீர்கள். உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாங்கள் இணைந்து உடைய தேவராட்சி கட்டுமானப்படியில அங்கமாக செயல்படுவதற்கு முன்குறித்து முத்தரித்து பயன்படுத்துகிறீர்கள். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நன்பின் ஐக்கியத்தில் நாங்கள் நிலைத்திருந்த உடைய வருகை வரும் மட்டும் நீங்க விரும்புகிற பரிசுத்தத்தில் ஆண்டவரை உறுதியாய் தெரிந்திருந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தேசப்பாக நீண்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவகேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.